வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல எது சம்மந்தமா பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு தேர்தல் வரலாறு. தமிழ்நாடு தேர்தல் வெற்றி வரலாறு அப்படின்னு சொல்லலாம். இந்த டாபிக்கு பேரே. 1952ல இருந்து 2021 வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி வின் பண்ணாங்க? எவ்வளவு சீட் வின் பண்ணியிருப்பாங்க? அந்த நேரத்துல யார் முதலமைச்சராக வந்தது? அந்த நேரத்துல யார் எதிர்க்கட்சி தலைவராக வந்தது? அந்த நேரத்துல யார் சபாநாயகரா வந்தது? இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழகத்தை பொறுத்தளவுல 1969க்கு முன்னாடி வரைக்கும் மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ்ல 1861ல சரியா 1861 நல்லா கவனிங்க. 1861ல 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அடிப்படையில் முதலாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்பது உருவாக்கப்படும். அதற்கப்புறம் இந்த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இன்டைரக்ட் எலெக்ஷன் என்பது மறைமுக தேர்தல் என்பது 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அடிப்படையில் கொண்டு வருவாங்க. எலக்டிவ் பிரின்சிபல் அதே மாதிரி செப்பரேட் எலக்டோரேட் தனி வாக்காளர் தொகுதி என்பது 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் மின்டோ ரிஃபார்ம்ஸ் தான் சொல்லணும். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 1909 முதலாக முஸ்லிம்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, 1909 கொண்டு வந்திருப்பாங்க. 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அடிப்படையில் டைரக்ட் எலெக்ஷன் முதலாக நேரடி தேர்தல் என்பது நடைபெற்றது 1919 இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் தான். அதன் அடிப்படையில் 1920 தேர்தலில் நீதி கட்சி வின் பண்ணியிருப்பாங்க. அப்போது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மட்டும் தான் இருந்தது. காலப்போக்கில் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பிரிட்டிஷ் வரலாற்றில் 1990 முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மிகப்பெரிய சட்டம் என்பது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவுக்கு தனி சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க, பர்மாவுக்கு தனி சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவுக்கான சட்டம் 321 ஆர்டிகளும் 10 ஸ்கெடியூல்ஸ் வச்சிருக்கும். பர்மாவிற்கான சட்டம் 159 ஆர்டிகளும் 6 ஸ்கெடியூல்ஸும் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. இதுல நம்ம இந்த லெஜிஸ்லேட்டிவ் சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும்னா, முதன் முறையாக மாகாணங்களில், அப்போது மாகாணம் சொல்லுவாங்க, மாநிலம் கிடையாது, மாகாணங்களில் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் சொல்லக்கூடியது இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்னா ஈரவை கொண்ட சட்டப்பேரவை என்பது அறிமுகப்படுத்துவாங்க. ஈரவை 2 அவை. ஆல்ரெடி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்பது இருந்தது. இதற்கு அப்புறம் தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. எம்எல்சி எம்எல்ஏ 2 அவை உடைய சட்டப்பேரவையை கொண்டு வந்தாங்க. தற்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு அவை தான் இருக்கு. 87ல எடுத்துட்டாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எடுத்துட்டாங்க. இப்ப 1937ல முதல் முறையாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கொண்டு வந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக நின்று ராஜாஜி வின் பண்ணியிருப்பார். 1937ல ராஜாஜி தான் முதல் முறையாக வின் பண்ணியிருப்பார். முதலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜாஜி அமைச்சரவை ரிசைன் பண்ணுவாங்க, பிரகாசம் வருவாங்க, ஓமந்தூரார் வருவாங்க, PS குமாரசாமி ராஜா வருவாங்க. இவங்கன்னா சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள். 1937ல ராஜாஜி வருவாராம். அடுத்து பிரகாசம் 46ல வருவார். அடுத்து ஓமந்தூரார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருவார் 46 47 சுதந்திரத்தின் போது. நம்முடைய மெட்ராஸ் மாகாணத்துக்கு யாரு முதலமைச்சராக இருந்ததுன்னா ஓமந்தூரார் இருந்தார். அவருக்கு அப்புறம் PS குமாரசாமி ராஜா. ஓமந்தூரார் அவர் பதவி விலக சொல்லுவாங்க. அவரை பதவி விலக சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் பதவி விலக சம்மதிக்கிறேன், ஆனால் எனக்கு பிறகு என்னை விட யோகியன் மட்டுமே இந்த பதவிக்கு வர வேண்டும் சொல்லுவார். நான் பதவி விலக சம்மதிக்கிறேன், ஆனால் இந்த பதவிக்கு என்னை விட யோகியன் மட்டுமே அடுத்த பதவிக்கு வர வேண்டும் சொல்லுவாங்க, இந்த முதலமைச்சர் பதவிக்கு. ஓமந்தூரார் மருத்துவமனை என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில. அப்ப யாருப்பா உன்னோட யோகியனா இருக்காங்கன்னா யாரா இருந்தா சொல்லுப்பான்னு சொல்லி தான் PS குமாரசாமி ராஜாவை அவர் காட்டுவார். நம்முடைய இந்திய குடியரசின் போது அரசியலமைப்பு நடைமுறைக்கு 1950 ஜனவரி 26 போது நம்முடைய மெட்ராஸ் மாகாணத்துக்கு யாரு சிஎம்மா இருந்தது அப்படின்னா PS குமாரசாமி ராஜா. 1952ல இருந்து நம்ம அடுத்து பார்க்க போறோம். முதன் முறையாக இந்தியாவுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது முதல் பொது தேர்தல் நடைபெற்றது 1952. முதல் பொது தேர்தல் நடைபெற்றது 1952. அப்போது மெட்ராஸ் தான் பேர் சொல்லுவாங்க. 69 தமிழ்நாடு மாத்துவாங்கன்னா. அப்ப அதுல இருந்து நம்ம 2021 வரைக்கும் யாரு சிஎம், யார் ஆப்போசிட் லீடர். இப்ப எதிர்கட்சி தலைவராக நம்முடைய தமிழகத்துல வரணும் அப்படின்னா 1/10 10ல் ஒரு இடம் வின் பண்ணியிருக்கணும். அப்ப 234 சீட் இருக்குன்னா 23 சீட் வின் பண்ணியிருந்தா தான் அவங்க அபிஷியல் ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி என்று அழைக்கப்படுவதற்கு அவர்கள் 234 தொகுதியில 23 தொகுதி வின் பண்ணியிருக்கணும். 23 தொகுதி வின் பண்ணல, 16 ஒரு தொகுதி, 16 ஒரு கட்சி, 14 ஒரு, அதாவது ஒரே கட்சி ஒரே சிம்பிள்ல வின் பண்ணியிருக்கணும். கூட்டணியான வின் பண்றதை எடுத்துக்க மாட்டாங்க. நாங்க 3 பேர் கூட்டணி சேர்ந்து 30 வின் பண்ணியிருக்கோம், கூட்டணி சேர்ந்து 40 வின் பண்ணியிருக்கோம், அப்படி கிடையாது. ஒரே கட்சி அவருடைய சின்னத்துல, அவர்களுக்கான சின்னத்துல 23 வின் பண்ணியிருக்கணும். இல்ல 16 15 அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க.
இல்ல ஒரு 4 கட்சி 23 தாண்டிட்டாங்க, ஒரு கட்சி 40, ஒரு கட்சி 30, ஒரு கட்சி 45 வாங்கியிருக்காங்கன்னா, அந்த தாண்டி இருக்காங்களே 23, அதுல எந்த கட்சி அதிகமான சீட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. உண்மையான எதிர்க்கட்சி, அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி ஸ்பீக்கர் யார் வருவா? ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க ஸ்பீக்கரா வருவாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஸ்பீக்கர் யார் வருவா? ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க ஸ்பீக்கரா வருவாங்க. முதல் முறையாக 1952ல 375, என்ன சார் 234 தொகுதி இப்ப சொல்றீங்க, அப்ப 375 தொகுதின்னு சொல்றீங்களா சார்? அடுத்து 205, 206க்கு வந்துருச்சு சார். இப்போ இந்த இடத்துல நீங்க ஒண்ணு கத்துக்கணும். 375ல 152 யார் வின் பண்ணிருக்கா? காங்கிரஸ். காங்கிரஸ்க்கு மெஜாரிட்டி இருக்கா? காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்லாதனாலதான் காங்கிரஸ் என்ன பண்ணுவார், இந்த ராஜாஜி, ராமசாமி படையாச்சியார், அதே மாதிரி நம்ம மெட்ராஸை சேர்ந்த முஸ்லீம் லீக் கட்சி எல்லாரையும் கூப்பிட்டு 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 அவரை விட்டு விலகி போவாங்க. காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே போய் அவங்க கட்சி ஆரம்பிச்சுதான். அவங்களை கூப்பிட்டு அவர்களையும் கூட்டணியை சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைப்பார். அதனாலதான் அரசியல் சாணக்கியர் என்று ராஜாஜி அந்த நேரத்தில் சொல்லுவாங்க. 1952 மெஜாரிட்டி இல்லாதனால எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்க, 375 152 தான் வாங்கியிருக்கும் காங்கிரஸ். எப்படி 375 தொகுதின்னு உங்களுக்கு தோணலாம். 1952ல நம்மளுடைய மெட்ராஸ்ல நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கு, ஆந்திரா இருக்கும், சவுத் ஒரிசா இருக்கும், புரியுதா, மலபார் இருக்கும். அப்போது ஆந்திரா என்பது தமிழகத்திலிருந்து பிரிக்கப்படவில்லை. 1953 தான் ஆந்திரா பிரிச்சாங்க. ஆந்திரா மாநிலம் இருக்கு. அந்த ஆந்திரா மாநிலம் தமிழ்நாட்டில இருந்து 1953 தான். பொட்டி ஸ்ரீராமுலு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த போராட்டம் பண்ணது, இறந்து போனது, அதெல்லாம் 1953 தான். ஃபர்ஸ்ட் லிங்குஸ்டிக் பேசிஸ்ல முதல் முறையாக மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது ஆந்திரா. அப்ப ஆந்திரா மெட்ராஸ் எல்லாத்தையும் சேர்த்து 375. அப்போது யார் முதலமைச்சர்? ராஜகோபாலாச்சாரி. பக்கத்துல யார் பேர் போட்டிருக்கு? காமராஜர். என்ன காரணம்? 1952ல ராஜாஜி முதலமைச்சரா வந்துருவார். 53ல குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவார். அதாவது பள்ளிகளுக்கு போகக்கூடிய குழந்தைகள் மதியம் வரைக்கும் அவங்க பள்ளிகள்ல என்ன வகுப்பு எடுக்கிறாங்களோ அதை கவனிக்கணும். மீதி நேரத்துல வந்து அவர்கள் குடும்பத்திற்கான தொழிலை வந்து பண்ணணும், அதற்கான பயிற்சி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது தவறா முடிஞ்சு சொல்லி நிறைய பேர் எதிர்ப்பு கிளம்புவாங்க. காமராஜரே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார். பெரியார்ல இருந்து எல்லாருமே குலக்கல்வி திட்டத்தை எதிர்ப்பாங்க. அப்ப ராஜாஜி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு தெரியுமா? நான் கொண்டு வந்த திட்டத்தை என்னால கேன்சல் பண்ண முடியாது, நான் என்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விலகி போயிடுவார் ராஜாஜி. அப்ப அந்த நேரத்துல காமராஜர் என்ன பண்ணுவார்னா எம்பியா வின் பண்ணிருப்பார். அப்ப அந்த காமராஜர் என்ன பண்ணிருப்பாருன்னா எம்பியா தான் இருப்பார், எம்எல்ஏல இருக்க மாட்டார். காமராஜர் சிஎம்மா பதவி ஏற்றுவாங்க. சிஎம்மா பதவி வைக்கல, கண்டிப்பாக 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏவா வந்துடணும், இல்லாட்டா எம்பியா வந்துடும், எம்எல்ஏ வந்துடணும், இல்லாட்டா எம்எல்சியா வந்துடணும். எம்பிக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. காமராஜர் என்ன பண்ணுவார்னா நான் எம்எல்ஏவை நின்று மக்கள் மத்தியில செல்வாக்கு வாங்கி நான் வெற்றி பெறுறேன் அப்படின்னு சொல்லி குடியாத்தம் தொகுதி இருக்குல்ல, குடியாத்தம், வேலூர் குடியாத்தம் தொகுதியில யார் நிப்பா? காமராஜர். காமராஜர் எதிர்த்து திமுக கட்சினா நிக்க மாட்டாங்க. 1947 திமுக உருவாக்கி இருப்பாங்கல்ல, திமுக நிக்க மாட்டாங்க, காமராஜருக்கு ஆதரவு தான் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தான் எதிர்ப்பானிப்போம். ஏன் காமராஜருக்கு ஆதரவா திமுக இருப்பாங்கன்னா குலக்கல்வி திட்டத்தை காமராஜர் முதலமைச்சர் ஆனோடனே அவர் நீக்கிடுவார். காமராஜர் முதல் முறையாக எம்எல்ஏ வந்து 1937 சாத்தூர் தொகுதியிலே வந்திருப்பார், அன்னபோஸ்டா வந்திருப்பார். ஆனா 1954 அவர் பதவி ஏற்கும் பொழுது அவர் எம்எல்ஏ கிடையாது, எம்எல்சி கிடையாது. அடுத்த 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏவாக குடியாத்தத்தில் வந்திருப்பார். அதே மாதிரி ராஜாஜி சொன்னல 1952ல ராஜாஜி சிஎம்மா இருக்கும் பொழுது மக்கள் மத்தியில் எம்எல்ஏ கிடையாது, எம்எல்சியாக கவர்னர் நாமினேஷன்ல வந்திருப்பார், ஆளுநர் நியமன அடிப்படையில் எம்எல்சியா வந்திருப்பார். ஓகே, யார் அப்போது எதிர்கட்சி தலைவர்? நாகி ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். நாகி ரெட்டி யார்? நாகி ரெட்டி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் நாகி ரெட்டி. அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருப்பார். யார் அப்போது ஸ்பீக்கரா இருக்கார்? சிவ சண்முகம் பிள்ளை. அவர் தான் முதல் முறையாக நம்முடைய மெட்ராஸ்ல பொது தேர்தல் 1952 பொது தேர்தலுக்கு அப்புறம் முதல் சபாநாயகர் என்று அழைக்கப்படுவார் யாருன்னா சிவ சண்முகம் பிள்ளை. மறந்துடாதீங்க, எல்லாரும் சிஎம் தெரியும், ஸ்பீக்கரும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த 1957 தேர்தல் நடக்குது. 57 தேர்தலை பொறுத்தவரை 205 தொகுதியில், ஏன்னா குறைஞ்சிருச்சு, ஆந்திரா 53 பிரிஞ்சு போயிடுச்சு. 205 தொகுதியில் 151 தொகுதி காங்கிரஸ் கட்சி வின் பண்ணுது. காமராஜர் சிஎம். யாரு? வி.கே. ராமசாமி, இவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. வி.கே. ராமசாமி கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இவங்க வந்து எதிர்கட்சி தலைவராக வர்றாரு. கிருஷ்ணாராவ் என்பவர் ஸ்பீக்கரா வர்றாரு. அடுத்து 1962 தேர்தல். 1962 தேர்தல்லாம் பாருங்க, 1962 தேர்தல் அண்ணா தோல்வியுற்ற தேர்தல். 1957 தேர்தல் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட தேர்தல். 1957 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொது சின்னம், இப்போது விசில் சின்னம்னா கொடுத்துருக்காங்க, அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியன் சின்னம் அப்போ கொடுப்பாங்க. சின்னம் ஒரு கட்சிக்கு வழங்கப்பட்டதிலிருந்து இன்னமும் ஃப்ரீஸ் ஆகாம போகிறது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்த உதயசூரியன் சின்னம் தான். கட்டலன்னா நடுவில் ஃப்ரீஸ் ஆனிச்சு, கை சின்னம்னா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நடுவில் கை சின்னத்துக்கு முன்னாடினா என்ன ஆயிடுச்சுன்னா ஏற்பட்டப்பட்ட காலைகள் தான், அதுக்கப்புறம் தான் கை சின்னமே கிடைச்சிருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு சொல்றேன். திமுக தான் இது வரைக்கும் சின்னமே முடக்கப்படவே இல்லை. ஒரு டைம் வாய்ப்பு கிடைச்சு 1994 முடங்குற மாதிரி போனுச்சு, முடங்கல. வைகோ இருக்காரு, வைகோனால முடங்குற மாதிரி போனுச்சு, முடங்கல். 1962 தேர்தலில் திமுக 50 இடம் வின் பண்ணிடுவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா
திமுகவை சேர்ந்த பேரறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்துல தோத்து போயிடுவார். காஞ்சிபுரத்துல தோத்தாலும் 206 தொகுதியில 139 தொகுதி யாரு காங்கிரஸ் கட்சி வின் பண்ணும். ஒரே தொகுதியில் 2 நபர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை இதுல இருந்து இருக்காது. 1962 அப்புறம் இருக்காது. அது வரைக்கும் இருந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல காமராஜர் 2 பக்தவச்சலம் சொல்றோம். காமராஜர் ஃபர்ஸ்ட் 62ல சிஎம் ஆகிறார். 54ல சிஎம் ஆன காமராஜர் 1963 வரைக்கும் சிஎம் இருப்பார். அடுத்த வருஷமே காமராஜர் என்ன பண்ணிடுவாரு, ரிசைன் பண்ணிடுவார். என்ன காரணம், இங்க டிஎம்கே 50 சீட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னா, அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல அந்த மாநிலத்தை சேர்ந்த ரீஜனல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. 50, 30, 40 அங்கங்க வந்துருவாங்க. காமராஜர் என்ன பண்ண பாருன்னா, கட்சி வீழ்ச்சி பாதைக்கு போகுது, கட்சியை வளர்க்கணும். அதனால கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் தங்களுடைய தலைவர் பதவியை ரிசைன் பண்ணுவாங்க, சிஎம் தான் ரிசைன் பண்ணுவாங்க, கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கே பிளான் புவனேஸ்வர் அந்த மாநாட்டுல கொண்டு வருவாங்க. கே பிளான் 1963 காமராஜர் திட்டம் அதற்கு பேர் வைப்பார். அப்ப காமராஜர் பதவியிலிருந்து வெளியில போகும்பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சவர் யாருன்னா பெரியார். பெரியார் என்ன சொல்லுவார்னா, காமராஜர்கிட்ட நேரடியா சொல்லுவார், இது மாதிரி காங்கிரஸ் கட்சி நீங்களே தூக்குல மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். யாருமே அவர் சொல்றதை கேட்காம ரிசைன் பண்ணுவார். அன்றைய ரிசைன் பண்ண காமராஜர் இன்னைக்கு நம்ம 2026 நினைக்கிறோம், இந்த தேதி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை மெஜாரிட்டியா ரூல் பண்ணவே இல்லை. கூட்டணியில இருந்தாங்க, கூட்டணியிலே கிடையாது, ரூல் பண்ணவே இல்லை. அப்ப எப்பவுமே ஒரு சிஎம் பதவி கிடைச்சதுன்னா அதை ரிசைன் பண்ணிடவே கூடாது. எப்படியாவது தத்தாம் அப்படியே வச்சுக்கிறோம். ரிசைன்மெண்டா போச்சு, அதை பிடிக்க முடியாது. ரிசைன்மெண்ட் தான் யார்கிட்ட கொடுப்பார், பக்தவச்சலத்தை கொடுப்பார். பக்தவச்சலம் காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் நடக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது யார் எதிர்கட்சி தலைவர்னா நெடுஞ்செழியன். அண்ணா இங்க தோல்வி, 62 அண்ணா தோல்வி, 62 அண்ணா தோல்வி. அதற்கப்புறம் அண்ணா மாநிலங்களவை உறுப்பினராக மாறுவார் அண்ணா. ஓகே, இந்த நேரத்தில் செல்லப்பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். செல்லப்பாண்டியன் என்ன வருவார், ஸ்பீக்கரா வருவார். அடுத்து 67 தேர்தல், ரொம்ப மிக முக்கியமான தேர்தல். தமிழக வரலாற்றுல முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி மாறி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த தேர்தல் இந்த 1967 தேர்தல். டிஎம்கே 234 தொகுதி அப்பதான் அமைச்சு. 234 தொகுதியில 137 தொகுதி வின் பண்ணியிருப்பாங்க திமுக. 1967 தேர்தல், 62 தேர்தல யார் தோல்வி விட்டுருப்பா, அண்ணா. 67 தேர்தல காமராஜர் தோல்வி. 1967 விருதுநகர்ல காமராஜர் கல்லூரி பருவம் தாண்டாத சீனிவாசன் என்பவரிடம் தொற்று போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. காமராஜர் அவர் ஊரை கண்டுக்காம மற்ற எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ண போவார், அவர் ஊரை அங்கே போட்டு விட்டுருவார். இருந்தாலும் 234ல 137 தொகுதி டிஎம்கே வின் பண்ணியிருப்பாங்க. டிஎம்கே ஆட்சியில் உட்கார்றதுக்கு அண்ணா சிஎம் ஆவார். ஒருத்தவங்க சிஎம் ஆகிறாங்கன்னா எம்எல்ஏவா இருந்திருக்கணும், அப்போது எம்எல்சியும் இருக்கு. அப்ப அண்ணா 1967 தேர்தலில் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிற்க மாட்டார். 1967 தேர்தல்னா நல்லா கவனிங்க, அப்போது 2 தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்கும், எம்எல்ஏ தேர்தலும் எம்பி தேர்தல். இப்போ 2024 நம்மளுக்கு எம்பி தேர்தல் நடந்துச்சு, 2026 இப்போ எம்எல்ஏ தேர்தல் நடக்க போகுது. ஆனால் 1967 பொறுத்தளவுல அப்போது எம்பி தேர்தலும் சரி எம்எல்ஏ தேர்தலும் சரி ஒரே நேரத்தில் நடக்கும். அண்ணா தென்சென்னை தொகுதி எம்பி தேர்தலும் நிற்பார். அண்ணா தென்சென்னை தொகுதி எம்பி தேர்தலாம் நிற்பார், வின் பண்ணிடுவார். தென்சென்னை எம்பியா இருந்துகிட்டு சிஎம்மா இருக்க முடியுமா, இருக்க முடியாது. தென்சென்னை தொகுதி எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு எம்எல்சியா, அப்ப அண்ணா சிஎம்மாக ஆன போது எம்எல்ஏ கிடையாது, எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை உறுப்பினராக வருவார். ராஜாஜி 1952 சட்ட மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்படுவார். காமராஜர் 1954 மக்கள் மத்தியில குடியாத்தம் வெற்றி பெறுவார், மறந்துடக்கூடாது. இப்போ 1967 அண்ணா, அதுக்கப்புறம் கருணாநிதி ஞாபகம் பேர் போட்டிருக்கு, அண்ணா இறந்து போயிடுவாரு, 69 இறந்து போயிடுவாரு, மறுபடியும் கருணாநிதி வருவாங்க. இப்போது யார் எதிர்கட்சி தலைவராக இருப்பாங்கன்னா கருத்திருமான் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க, கருத்திருமான் சிவகங்கையை சேர்ந்த ஒருத்தவர் தான். கருத்திருமான் சொல்லக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். கருத்திருமான் சொல்லக்கூடியவர் காங்கிரஸ், ஆனால் காமராஜர் தோத்து போயிருப்பார், எதிர்கட்சி தலைவராக அவர். இந்த நேரத்தில் யார் சபாநாயகராக இருக்குன்னா சீபா ஆதித்தனார். ரொம்ப முக்கியம், இந்த 1967 தேர்தலில் அண்ணா வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணகர்த்தாவும் இந்த சீபா ஆதித்தனார் இருப்பார். நான் உங்க கட்சியோட கூட்டணிக்கு வர்றேன், நீங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சபாநாயகர் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அவர் போவார் முன்னாடி. அதே மாதிரிதான் இப்பவும் நடக்குது. நான் உங்க கட்சியோட வர்றேன், வின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சபாநாயகர் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்டு சீபா ஆதித்தனார் போடும். அண்ணாவை எதிர்த்து யார் யாருன்னு அரசியல் பண்ணாங்களோ எல்லார்ட்டையும் போய் பேசுவார், எல்லாரையும். அப்போ வந்து எப்படி அரசியல் இருந்தது 1967 காமராஜர் வெர்சஸ் அதர்ஸ் தான் இருந்துச்சு. காமராஜர் தான் ஆப்போசிட்ல நிறைய பேர் இருப்பான். காமராஜர் தோற்கடிக்க அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே முடியும், அப்படிதான் இருந்துச்சு ஒரு நிலம். அனைத்து கட்சிகளை ஒன்று சேர விடாம காமராஜர் பண்ணியிருந்தாருன்னா மறுபடியும் காமராஜர் வந்திருப்பார். எத்தனை பேர் எவன் சேர்ந்தான் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரான்னு தெரியல.
அதே சுச்சுவேஷன் 2026 ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும், எல்லாரையும் ஒண்ணு விடாம யாரு பாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் தான். சரியா, ரைட். இது 1967 கான்செப்ட். அடுத்து 1971 மறுபடியும் எலெக்ஷன் நடக்குது. 71 தேர்தலில் 234 தொகுதியில் 184 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வின் பண்றாங்க. கருணாநிதி மறுபடியும் முதலமைச்சராக வர்றார். அப்ப எதிர்கட்சி தலைவர் கிடையாது. அப்ப நிறைய கூட்டணி. 71 நேரத்துல என்ன சார் எதிர்கட்சி கிடையாதுன்னா, 1968 காங்கிரஸ் கட்சி ரெண்டா உடஞ்சிரும். இண்டிகேட் காங்கிரஸ், சிண்டிகேட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டா உடஞ்சிரும். இண்டிகேட் காங்கிரஸ் என்பது இந்திரா காந்தி தலைமையிலையும், சிண்டிகேட் காங்கிரஸ் என்பது காமராஜர் தலைமையிலும் உடஞ்சிரும். அப்ப இந்திரா காந்தி தனியா ஒரு கூட்டணி வைப்பாங்க, சிண்டிகேட் காமராஜர் தனியா ஒரு கூட்டணி வைப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னா மாறும். இந்த நேரத்துல யார் சிஎம் இருப்பானா, மதியழகன் சொல்லக்கூடியவர். கே.ஏ. மதியழகன் தான் என்ன பண்றாரு, அப்ப ஸ்பீக்கரா இருக்காரு. 1971 யார் ஸ்பீக்கரா இருக்கான்னா கே.ஏ. மதியழகன். அடுத்து 1977 முதல் முறையாக அதிமுக ஆட்சியில் உட்கார்ந்த வருடம் 1967. 74 பாண்டிச்சேரியில் உட்கார்ந்துருப்பாங்க. 77 1972 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க அதிமுக. எப்ப 71 டிஎம்கே வின் பண்றாங்களா, அதுக்கப்புறம் டிஎம்கேல இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு அவர்களால் வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர், அப்படிதான் சொல்லுவாங்க. பொதுக்குழு செயற்குழு வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர். ஏன்னா பார்லிமெண்டரி டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே. பார்லிமெண்டரி டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லுவாங்க. ரெண்டு விதமான பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு. பார்லிமெண்டரி டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, பிரசிடென்சியல் டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அதிமுக கட்சியை உருவாக்கி பிரசிடென்சியல் டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டியா உருவாக்குவார். பொதுக்குழு செயற்குழுக்கு அதிகமான அதிகாரம் கொடுக்காம உறுப்பினர்களுக்கு அதிகமான அதிகாரம் கொடுத்திருப்பார். அதிமுக உருவாக்குனா 1972 அக்டோபர் 17. முதல் தேர்தல் 1977. 200 பாருங்க, வின் பண்ண எதுவுமே ரொம்ப ஹை மெஜாரிட்டிலாம் வின் பண்ணிருக்க மாட்டார் எம்ஜிஆர். ஹை மெஜாரிட்டிலாம் வின் பண்ணிருக்க மாட்டார். 131, 129, 132. ஆவரேஜா பாருங்க 131 தான், 129 தான், 118 தான். 118 வந்தாலும் வின் பண்ணிடலாம்ல நம்ம சிஎம். 130 தான் வின் பண்ணிருப்பார். 170, 180 கிடையாது, வின் பண்ணிருக்கவே மாட்டார். ஜெயலலிதா இருக்கையில அவங்க இருக்கையில அதிகமாக வின் பண்ணாங்க. எதிர்கட்சி அந்தஸ்து கூட திமுக வராம போனுச்சு ஒரு டைம். ஆனா பாருங்க 131, 129, 132 தான். 3 முறையுமே எம்ஜி ராமச்சந்திரன். வரலாற்றுல 3 முறை தொடர்ந்து 77, 80, 84 வின் பண்ணிருப்பாங்க அதிமுக. இப்ப யாரு, கருணாநிதி தான் 1977 எதிர்கட்சி தலைவர். அதே மாதிரி 80 எதிர்கட்சி தலைவரா கருணாநிதி தான். 84 எதிர்கட்சி தலைவர் யாருன்னா சுப்பிரமணியன் தான் 84 எதிர்கட்சி தலைவரா இருக்கிறார். இந்த சுப்பிரமணியன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். சுப்பிரமணியன் என்ன, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். ஓகே. இப்ப இந்த 71 பொறுத்தவரை கே.ஏ. மதியழகன் அவர் தான் சிஎம் வந்தாராம். அதற்கு அடுத்து மனு அதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்து முனு அதி, சில இடத்துல மனு அதின்னு கொடுத்துருப்பாங்க, முனு அதி தான் பேரு. அடுத்து ராஜாராம் சொல்லக்கூடியவர் தான் 80 ஸ்பீக்கரா வந்திருப்பாரு. இந்த PH பாண்டியன் 84, மனோஜ் பாண்டியன் சொல்லி ஆலங்குளம் தொகுதி தற்போது திமுக வேட்பாளராக கூட நிற்பாங்க. அவருடைய தந்தை தான் இந்த PH பாண்டியன். அவருடைய தந்தை தான் யாரு, இந்த PH பாண்டியன் சொல்லக்கூடியவர். இப்போ 1984 அப்புறம் அப்படியே வந்தோம்னா 1989 ஏன்னா அதற்கு முன்னாடி கட்சி எம்ஜிஆர் மறைஞ்சு போயிருப்பார். இறந்து போனதுக்கு அப்புறம் அதிமுக 2 விதமா பிரிஞ்சிருக்கும். ஜானகி அணி, அதே மாதிரி ஜெயலலிதா அணின்னு சொல்லி 2ஆ பிரிஞ்சிருக்கும். அந்த 89 தேர்தல் அப்படிதான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. 89 தேர்தலை பொறுத்தளவுல திமுக கட்சி இருக்குன்னா இந்த சைடு அதிமுக கட்சியை 2ஆ பிரிஞ்சிருக்கும். அதுல ஜெயலலிதா அணி, ஜானகி அணியை காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி யார் கூட்டணி வச்சிருப்பாரு அப்படின்னா சிவாஜி கணேசன் கூட்டணி வச்சிருப்பார். ஜானகி அணியோட கூட்டணி வச்சது யாரு, சிவாஜி கணேசன் கூட்டணி வச்சிருப்பார். ஆனா ஒரு தொகுதி கூட வின் பண்ண மாட்டாங்க. PH பாண்டியன் சொன்னாலும் அவர் வின் பண்ணிருப்பார். ஓகே, அது ரொம்ப உள்ள டீப்பா போகனா 234 தொகுதியில 150 தொகுதி வின் பண்ணிருப்பாங்க. எப்போ ஒரு கட்சி உடஞ்சதுக்கு அப்புறம் 109 தொகுதி டிஎம்கே வின் பண்ணிருப்பாங்க, காங்கிரஸ் வின் பண்ணிருப்பாங்க. இதுல கருணாநிதி அப்ப சிஎம் வருவாங்க 89. யார் எதிர்கட்சி தலைவர்னா ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக வருவாங்க. SR ராதான்னு சொல்லக்கூடிய SR ராதானா நீங்க வேற ராதா நினைக்க கூடாது. இந்த ராதா SR ராதான்னு சொல்லக்கூடிய இப்ப 2020 இறந்து போனார். இவர் தான் எதிர்கட்சி. இவர் அதிமுக கட்சி உருவாக்கிலே இருந்தவர். இந்த ராதாங்கிறவர் பாத்தீங்கன்னா அதிமுக கட்சி 1972 உருவாக்கும் இருந்தவர். எம்ஜிஆர் கூட இருந்தவர். எம்ஜிஆர் அமைச்சர் இருந்தவர். மீன்வளத்துறை அமைச்சரான இருந்தவர். அவருக்கு எதிர்கட்சி தலைவராக கொஞ்ச நாளா இருப்பாங்க. இப்ப யாரு சபாநாயகரா இருப்பார், தமிழ் குடிமகன். அவர் தான் சபாநாயகரா இருப்பார் 1989. ரைட்டா. அடுத்து 1991 அதிமுக 234 தொகுதியில 164 தொகுதி வின் பண்றாங்க. எப்ப 1991 யார் சிஎம் வர்றா, ஜெயலலிதா சிஎம் வர்றாங்க. யார் ஆப்போசிட் லீடரா வர்றா, SR பாலசுப்ரமணியன். அவர் தான் ஆப்போசிட் எதிர்கட்சி தலைவர். எல்லாரும் கருணாநிதி நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. 1991 ஜெயலலிதா அவர்கள் தான் வின் பண்றாங்க. 164 தொகுதி வின் பண்றாங்க. யார் எதிர்கட்சி தலைவர், SR பாலசுப்ரமணியன். இந்த இடத்துல யார் ஸ்பீக்கர்னா சேடப்பட்டி முத்தையான்னு சொல்லக்கூடியவர். சேடப்பட்டி முத்தையா அதிமுக சார்ந்தவர். சேடப்பட்டி முத்தியா அவர் தான் ஸ்பீக்கரா இருப்பார். இவருடைய பையன் ஒருத்தர் இருக்கார் சேடப்பட்டி, அவர் தான் சேடப்பட்டி மணிமாறன் சொல்லுவாங்க.
அவர் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட கண்டஸ்டா நிக்கிறார், வேட்பாளராக நிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு உசிலம்பட்டி திருமங்கலம் தொகுதின்னு நினைக்கிறேன், திருமங்கலம் தொகுதி, மதுரை திருமங்கலம் தொகுதி, சேட்டப்பட்டி மணிமாறன் நினைக்கிறேன், இவருடைய பையன் தான், சேட்டப்பட்டி முத்தையா பையன் தான் திமுகவுக்கு மாறி நிற்கிறான். 1996 திமுக பாருங்க, 91 தான், 96 நேரத்துல, இந்த நேரத்துல தான் தமிழ் மாநில காங்கிரஸ் 1994 வைகோ கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறி போயிருக்கும். அந்த நேரத்துல 94 தான் உதயசூரியன் சிம்பலே ஃப்ரீஸாக தெரிஞ்சு. ஆனா வைகோ பின்னாடி நிறைய பேர் போயிருப்பாங்க, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் காங்கிரஸ் அந்த கட்சிக்கான பவரை கருணாநிதி பயன்படுத்தி கரெக்டா அவர் சிம்பலை காப்பாத்திக்கிடுவார். அதுல 96ல இது இல்லாம தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் காங்கிரஸ் வந்திருக்கும், ரஜினி ஃபேக்டர் எல்லாமே சேர்ந்துதான் டிஎம்கே 173 தொகுதி வின் பண்ணிருப்பாங்க, 234. கருணாநிதி மறுபடியும் சிஎம், பாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு என்ன பண்றாரு, எதிர்கட்சி தலைவர் ஆறாரு. இப்ப யார் ஸ்பீக்கர் ஆகிறார்னா பிடிஆர் பழனிவேல் ராஜ். இப்போ ஒருத்தர் இருக்கார், முன்னாடி அமைச்சராக இருந்தார், அவர் அப்பா தான், சரியா, பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர் தான் ஸ்பீக்கராக இருக்கிறார் 96. பிடி ராஜன் வந்து முன்னாடியே சிஎம். இப்போ நீங்க அந்த தொகுதி மதுரையில் நிற்கிறாங்க பிடி ராஜன் சொல்லி, நீதி கட்சியில இருந்த பிடி ராஜன் நீதி கட்சிக்கு சிஎம்மா இருந்தார், மெட்ராஸுக்கு சிஎம்மா இருந்தார் நீதி கட்சியில இருந்துட்டு. அப்போது இருந்த பழைய நீதி கட்சி தற்போது புதிய நீதி கட்சி சார்பாக சுந்தர் சி நடிகர் தானே, நடிகர், திரைப்பட இயக்குனர், திரைப்படம் எல்லாம் அவருக்கு இடையில தான் போட்டி நடக்குது. அவர் வந்து பழைய நீதி கட்சி வம்சாவளியை சார்ந்தவர், இவர் புதிய நீதி கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, 2001 எடுத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் அதிமுக மாறி வரும். அதுக்கப்புறம் 234 தொகுதியில் 132 தொகுதி தான் வின் பண்ணுவாங்க, 234 தொகுதியில் 132 தொகுதி வின் பண்ணுவாங்க. ஜெயலலிதா அந்த நேரத்துல 4 தொகுதியில போட்டு போடுவாங்க, வேட்புமனு தாக்கல் 4 தொகுதியில பண்ணுவாங்க, 4 இடத்துலயுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, 4 இடத்துலயுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அந்த கட்சி மெஜாரிட்டி வந்ததுக்கப்புறம் சிஎம் வருவாங்க. அதுக்கப்புறம் டான்சி வழக்குல இந்த இடத்துல கைது பண்ணதுனால ஓ பன்னீர்செல்வம் அவங்க சிஎம் வருவாங்க. யார் எதிர்கட்சி தலைவர்னா அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் சொல்றாங்க, அவரை எதிர்கட்சி தலைவர். யார் அப்போது ஸ்பீக்கரா இருக்காங்கன்னா காளிமுத்து. அப்போது யார் ஸ்பீக்கரா இருப்பா, காளிமுத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஸ்பீக்கரா இருப்பார். சரி, அடுத்து பெரும்பான்மை 2006ல டிஎம்கே ரொம்ப முக்கியம், அந்த இடத்துல ஸ்டார் போட்டு. என்ன காரணம், 2006ல திராவிட முன்னேற்ற கழகம் வின் பண்ணது 96 சீட்டு தான், சரியா. காங்கிரஸ் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் சேர்த்து அவங்க கூட்டணி வச்சுதான் அவங்க ஆட்சி பண்ணாங்க. அதனாலதான் மைனாரிட்டி திமுக அப்படின்னு சொல்லி அடிக்கடி விமர்சனங்கள்லாம் எழுந்துகிட்டு வரும். யார் முதலமைச்சர் 2006ல, கருணாநிதி. இப்போது யார் எதிர்கட்சி தலைவர், ஓ பன்னீர்செல்வமும் ஜெயலலிதா 2 பேருமே இருந்தாங்க, சரிங்களா. யார் எதிர்கட்சி தலைவர், 2 பேரும் ஒரே நேரத்தில் இருக்க மாட்டாங்க, இவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா ஓ பன்னீர்செல்வம் அவங்க இருந்தாங்க. யார் ஸ்பீக்கர்னா சபாநாயகரா ஆவுடையப்பன் இருப்பார் 2006ல. 2011 பொறுத்தவரை அதிமுக 150 தொகுதி வின் பண்ணுவாங்க, அதிமுக 150 தொகுதி வின் பண்ணுவாங்க 234. இதுல வந்து எதிர்கட்சியா வந்தது விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் சொல்றோம்ல அவர், ஏன்னா அவர் வந்து 34 தொகுதி 35 தொகுதி வின் பண்ணியிருப்பார். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைச்சிருக்காது. 234 150 தொகுதி அதிமுக வின் பண்ணியிருக்கும். ஜெயலலிதா அடுத்து கொஞ்ச நாள் அவங்க சிறைக்கு போன நேரத்துல ஓ பன்னீர்செல்வம் என்ன இருப்பாங்க, சிஎம்மா இருப்பாங்க. விஜயகாந்த் அவர் என்னவா இருப்பாரு, எதிர்கட்சி தலைவரா இருப்பாரு. யார் ஸ்பீக்கர்னா ஜெயக்குமார் ஸ்பீக்கரா இருப்பாங்க. அவங்கள மாத்திட்டு தனபால் அவர் ஸ்பீக்கர் வருவாங்க. இவரை வச்சு மையமா வச்சு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, ஜெயக்குமார்ல ஸ்பீக்கரா, ஜெயக்குமார் அவரை வந்து ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்துட்டு அடுத்து தனபால் வருவாங்க ஸ்பீக்கர். 2016ல 234 தொகுதியில 136 தொகுதி வின் பண்ணியிருப்பாங்க. 2016 பொறுத்தளவுல இப்பதான் அந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி உருவாயிருக்கு. 2016லாம் மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் தலைமையில மக்கள் நல கூட்டணி, திராவிட முன்னேற்றம் ஒரு சைடு, அதிமுக ஒரு சைடு, பாமக ஒரு சைடு, மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. 234 136 தொகுதி அதிமுக வின் பண்ணியிருப்பாங்க. ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் முதலமைச்சராக இருப்பாங்க, அதுக்கடுத்து ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பாங்க, எதிர்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் இருப்பாங்க, தனபால் தான் ஸ்பீக்கராக இருப்பார். தனபால் தான் என்ன இருப்பாங்க, ஸ்பீக்கராக இருப்பாங்க. 2021 லாஸ்டா நடந்த எலெக்ஷன்ல 234 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் 133 தொகுதி, அதாவது உதயசூரியன் சிம்பல்ல வின் பண்ணது 133. காங்கிரஸ் கட்சி எல்லாம் சேர்த்து 160 வரும்னா இவங்க 133 தொகுதி வின் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவும், எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராகவும், அப்பாவு அவர்கள் வந்து சபாநாயகரும் இருப்பார். என்னன்னா 2006ல டிஎம்கே ஃபார்ம் மைனாரிட்டி கவர்மெண்ட் வித் எக்ஸ்டர்னல் சப்போர்ட், வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த சப்போர்ட் தான் அவங்க இருந்தாங்க. இல்ல வேற என்ன நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்க, முதலாக பொதுத் தேர்தல் 1952ல பிரிக்கப்படாத மதராஸ் மாகாணத்திற்கு நடந்தது. எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறவில்லை, இருப்பினும் காங்கிரஸ் தான் நான் சொன்னேன். ராஜாஜி பெரும்பான்மை இல்லாதனால நிறைய பேரை சேர்த்து அவர் என்ன பண்ணுவார், மெஜாரிட்டி காட்டி அவர் சிஎம் ஆவார். அதனால தான் அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரே வரும். 1956ல் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், மாநில மறுசீரமைப்பு, மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதால் 1957ல் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 205 குறைஞ்சிருச்சு, சரிங்களா. மொழி வாரி அடிப்படையில் அதுக்கு 56க்கு அப்புறம் தான்
57 தேர்தல், 56 தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், நீங்க ஃபசல் அலி கமிட்டி எல்லாமே படிச்சிருப்போம். இதற்கு அடுத்து திராவிட சகாப்தம் என்பது 1967 காங்கிரஸ் கட்சி அது வரைக்கும் முதலாக தோற்கடித்து முதலாக திராவிட கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது 1967 தான் வந்துச்சு. அடுத்து மெதராஸ் என்பது தமிழ்நாடாக பெயர் மாற்றியது 1969 அண்ணா அவருடைய காலத்துல. தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று முதலமைச்சரான முதல் தலைவர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா எம்ஜிஆர் தான். தொடர்ந்து 3 முறை. அடுத்து 2006 திமுக சொந்தமா 118 இடம் கிடையாது, அதனால கூட்டணி கட்சி ஆதரவோடு சிறுபான்மை மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சாங்க. 32 ஆண்டுகளாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற நிலையை மாற்றி ஜெயலலிதா அவர்களே 2011 ஆட்சி அமைத்து 2016 சிஎம்மா இருந்தாங்க. அடுத்து முதலாக 2016 சட்டமன்ற தேர்தலில் தான் சில தொகுதிகளில் விவிபேட் ஓட்டர்ஸ் வெரிஃபியபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அது பயன்படுத்தினாங்க 2016. கண்டிப்பாக இந்த வீடியோவில் 1952 2021 வரைக்கும் நடந்து அந்த தேர்தல் நிகழ்வுகள், தேர்தலில் வெற்றி யார், எந்த கட்சி சார்பாக சிஎம் வந்தாங்க, யார் எதிர்கட்சி தலைவர், யார் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோவில் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் அதை நீங்கள் நார்மல் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் கட்டாயம் அந்த வீடியோ எடுத்துட்டு வரேன். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.